தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். டெல்லி சென்றடைந்த முதலமைச்சர் விஜய் இன்று சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை சந்திப்பதாக கூறப்பட்ட நிலையில் சந்திப்பு ரத்து. நேற்று பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த நிலையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை. அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் முன்னிலையில் தன்னை தவேகவில் இணைத்துக் கொண்டார். பக்ரீத் திருநாளான இன்று நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் கொண்டாட்டம். நாடு முழுவதும் உள்ள ஜமா மஸ்ஜித்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. தமுக சார்பில் நடத்தப்பட்ட தொழுகையில் பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்று ஒருவரை ஒருவர் ஆரத் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறினர். பக்ரீத் திருநாளை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் கூட்டுத் தொழுகை. திருவல்லிக்கேணி, YMCA மைதானம், மண்ணடி, டோன்போஸ்கோ உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்லாமியர்கள் வழிபாடு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இய்யாக நஅபுது வ இய்யாக தஸக்கா வ தக்ர இஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா பல் து'சிரூனல் ஹயாத். சமூகத்தில் சகோதரத்துவ உணர்வும் மகிழ்ச்சியும் மேலும் வளரட்டும். பக்ரீத் திருநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து செய்தி. இறை நம்பிக்கை, தியாகம் ஆகிய உயரிய விழுமியங்களை மனிதகுலத்திற்கு உணர்த்தும் புனித பெருநாள் பக்ரீத். இஸ்லாமிய மக்களுக்கு பக்ரீத் திருநாளையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்காக தோளோடு தோள் நின்று போராடும் உணர்வு என்றென்றும் தொடரும் என்றும் எக்ஸ் பதிவு. பக்ரீத் திருநாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் புதுச்சேரி திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பக்ரீத் வாழ்த்து. வாழ்க்கையில் தியாக உணர்வும் பிறர் மீதான கருணையும் இருந்தால் மட்டுமே மனிதநேயம் தழைத்தோங்க முடியும் என்று வாழ்த்து செய்தி. பக்ரீத் திருநாளில் இஸ்லாமிய பேருலகம் உயர் பண்பை உயர்த்தி பிடிக்கிறது என்று கவி பேரரசு வைரமுத்து வாழ்த்து. வாழ்த்து பெறுதல் வரம், வாழ்த்துதல் அறம் என்றும் பதிவு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. பிரதமர் மோடிக்கு சால்வை, பூங்கொத்து கொடுத்ததை தொடர்ந்து 10 நிமிடம் நடைபெற்ற சந்திப்பில் பல்வேறு கோரிக்கைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் மாநில வாழ்த்து பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் உரிய தெளிவுரை வழங்குமாறு முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. சமீபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது விமர்சனத்திற்குள்ளான நிலையில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். AMCA எனப்படும் மேம்பட்ட போர் விமான வடிவமைப்பு மற்றும் CABS எனப்படும் வான்வழி அமைப்பு மையத்தை தமிழகத்தில் அமைத்திடுக. பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 58 மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசிடம் வலியுறுத்த பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட 266 படகுகளையும் திரும்ப ஒப்படைக்க அழுத்தம் கொடுக்கவும் வலியுறுத்தல். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வளத்துறை ஆணையத்திற்கு அறிவுறுத்துக. பிரதமர் மோடியை சந்தித்த முதலமைச்சர் விஜய் கோரிக்கை.
பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்களுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை. கோவை, மதுரை, ஓசூர் ஆகிய முக்கிய நகரங்களில் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்குமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான முதலமைச்சர் விஜய் சந்திப்பு ரத்து செய்யப்படவில்லை. முதலமைச்சர் விஜய் அமித்ஷா சந்திப்பு ரத்து என்று வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம். உலக பட்டினி தினத்தையொட்டி இன்று பொதுமக்களுக்கு உணவு வழங்கிடுக. தவிக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழ்நாட்டில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பித்தால் 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறிவிப்பு. I assure you our government is building for fast speed execution. Here is our promises. 21-day clearances, single window approval, the direct escalation system that reached to me and the Honorable Chief Minister. Fast track industrial zone across the state. While the world debates the future, we will work towards building it here. AI Ministry and AI City, drone corridor, EV manufacturing, green hydrogen and space economy. பல்கலைக்கழகங்களின் வேந்தர்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் உரிய நேரத்தில் கொள்கை முடிவு எடுப்பார் என்றுதான் கூறினேன். மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையில் தனது கருத்து அமைந்ததாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்று அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் ஆய்வு. போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று கூறி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஐயா அப்படி இல்ல, அரசு பேருந்து வழக்கு தொடுத்திருக்கு. அந்த வழக்கு அரசு பேருந்து இங்க இருந்து தான் கிளம்பும். அதான் இல்லங்க, எல்லா வண்டியும் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க அங்க இருந்து மாற்று பேருந்து ஏறி நீங்க இங்க வந்து வந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, அப்படினாலும் மன்னிச்சுக்கோங்க. வண்டி நான் அரேஞ்ச் பண்ணிடுறோம். இல்ல இப்பதான் நீங்க சொல்லிருக்கீங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி குறைகள் எங்களுக்கு எதுவுமே வரல. இங்க இருந்தா வண்டியில இருந்து குறைகள் வந்திருக்கு. அதுக்காக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணோம். அது இல்லாம 2 பேருந்து ஸ்பெஷல் பேருந்து விட்டுருக்கோம். அது எல்லா பஸ் ஸ்டாப்பும் சுத்திட்டு இங்க கொண்டு விடுறாங்க. எடுக்கிறேன், கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன். குறைகளை சொல்லுங்க, அப்பதான் நிறைகள் ஆக்க முடியும். நடவடிக்கை எடுக்கிறேன். அடுத்த முறை எங்களுடைய கவனத்தை எல்லாத்தையும் திருப்புறோம். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் மீண்டும் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு பாஜக நிர்வாகி சரத்குமார் வலியுறுத்தல். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கூடாது என்றும் அறிக்கை. தமிழகத்தின் மூத்த வழக்கறிஞர் மோகனாவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர் உள்ளிட்ட 4 பேரின் பெயர்களையும் பரிந்துரைத்துள்ளது உச்சநீதிமன்ற கொலிஜியம். தவிக அரசில் கொண்டுவரப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் சீருடை அறிமுகம். பெண் காவலர் ஒருவர் தலையில் ஹெல்மெட் அணியாமல் செல்லும் காட்சி இணையத்தில் வைரல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே வீடு மீது சாய்ந்த மாரியம்மன் கோயில் தேர். பக்தர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடியதால் பரபரப்பு.
சேலம் ஆத்தூர் அருகே காய்கறி வியாபாரம் செய்து வந்த மூதாட்டியிடம் இருந்து 10 சவரன் நகையை அபேஸ் செய்த திருநங்கைகள். பட்டப்பகலில் நகையுடன் நடமாட வேண்டாம் என்று கூறி நகையை கழற்ற செய்து அப்படியே லவட்டி கொண்டு ஓட்டம். நான் நேற்று வந்து கழட்டிட்டு போயிட்டாங்க, நான் பார்க்க மாட்டேன், அது மாதிரி பண்ணணும் இதில் வச்சு அந்த எலும்பு மலையை அதுக்குள்ளே போட்டு கட்டி வயிறு அது என் மடியிலே வச்சுட்டு வந்தாங்க. இறங்கிலாம் 2 மூட்டையாக இறக்கி விட்டாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு 100 ரூபாய் கட்டண தரிசனம் ரத்து. வரும் 30ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு. சிவகாசி அருகே டி காஞ்சாபுரம் பொட்டல் காளிகம்மன் கோயில் திருவிழாவில் முளைப்பாரி ஊர்வலம். குதிரை வடிவ முளைப்பாரியில் கள்ளழகர் எழுந்தருள வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பக்தர்கள். மருதமலை முருகன் கோவிலின் ராஜகோபுரம் அருகே கரடி நடமாட்டத்தால் பக்தர்கள் அச்சம். பாறைகளுக்குள் இருந்த தேன்கூட்டை தட்டிய கரடி தேனீக்கள் தன்னை கொட்டுவதையும் பொருட்படுத்தாமல் தேனை ருசித்து பார்க்கும் காட்சிகள் இணையத்தில் வைரல். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 30ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வட உள் தமிழக பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு வங்க அரசு சார்பில் 5 ரூபாய்க்கு மீன் குழம்புடன் கூடிய சாப்பாடு அடங்கிய உணவை வழங்க உள்ளதாக முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அறிவிப்பு. மாநிலம் முழுவதும் சுமார் 400 பிரத்யேக உணவகங்களில் வாரம் 2 முறை இந்த உணவு வழங்கப்படும் என்று தெரிவிப்பு. ஆந்திராவில் 2029ஆம் ஆண்டு சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. தெலுங்கு தேசம் கட்சி அதிரடி அறிவிப்பு. ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் என்டிஆரின் 103வது பிறந்த நாள் விழா. என்டிஆர் காட் பகுதியில் உள்ள நினைவிடத்தில் என்டிஆரின் பேரனும் பிரபல நடிகருமான ஜூனியர் என்டிஆர் மலர் தூவி மரியாதை. அமெரிக்கா, ஈரான் இடையிலான அணுசக்தி மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் ஒழித்து கட்டப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆவேசம். இலங்கையின் புத்தளம் மாவட்டத்தின் சிலோபம் கடற்கரையோரத்தில் நீடித்து வரும் கடல் அரிப்பு. கரையில் பாறைகளை போட்டும் மண் அரிப்பு ஏற்பட்டு வருவதாக அப்பகுதியினர் வேதனை. ஐபிஎல் எலிமினேட்டர் சுற்றில் ஹைதராபாத் அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குவாலிஃபயர் 2க்கு தகுதி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் அணியிடம் தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குவாலிஃபயர் 2 ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் நாளை பல பரீட்சை. வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிரம். ஒரு ஐபிஎல் சீசனில் அதிக சிக்சர்களை விளாசிய வீரர் என்ற கிறிஸ் கெயிலின் சாதனையை முறியடித்தார் வைபவ் சூரியவன்ஷி. 2012 ஐபிஎல்லில் கிறிஸ் கெயில் விளாசிய 59 சிக்சர்கள் என்ற அதிக சிக்சர் சாதனை முறியடிப்பு. ஐபிஎல் தொடரில் அதிவேகமாக சதமடித்த வீரர் என்ற சாதனையை நூலிழையில் தவறவிட்ட வைபவ் சூரியவன்ஷி. சதத்தை நோக்கி முன்னேறிய வைபவ் சூரியவன்ஷி 97 ரன்களில் ஆட்டமிழந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அசத்தல். ஜியோ நெட்வொர்க் பயனர்களுக்கு OTT பாஸ் என்கின்ற அதிரடி காம்போ ஆஃபரை அள்ளி கொடுத்த ஜியோ நிறுவனம். மாதத்திற்கு வெறும் 200 ரூபாய் கட்டணத்தில் 15 OTT தளங்களும் 1000த்திற்கும் அதிகமான பிரீமியம் லைவ் டிவி சேனல்களையும் பார்க்க முடியும் என்று அறிவிப்பு.